நேரடியாவே கேக்குறேன் சிஎம் சார், மிரட்டி பாக்குறீங்களா? அது மிரட்டணும்னு முடிவு பண்ணிட்டா மிரட்டி விட்டுரும். ஆனால் எதுவுமே செய்யலையே உங்களுக்கு. நடைமுறை என்னவோ அதை தானே என்ன ஒரு கண்டிஷன்லாம் போட்டிருக்குது, அது வந்து ஏற்புடையதல்ல. நானே அதை பற்றி எழுதியிருக்கேன், பேசியிருக்கேன். ஒரு கட்சி தலைவர் இந்த மாதிரி போகிறாங்கன்னா எத்தனை கண்டிஷன் இந்த கண்டிஷன் வந்து நீங்கள் திமுகவுக்கு வச்சுருக்கீங்களா? உதயநிதி போகும்போது, ஐயா ஸ்டாலின் போகும்போது இத்தனை வண்டி தான் கூட போகணும், மீதி வண்டி போகக்கூடாதுன்னு என்ன வச்சுருக்கீங்களா? க்ரௌடு வந்து இந்த மாதிரி பப்ளிக் நியூசன்ஸ் இல்லாமல் இடையூறு இல்லாமல் இருக்கணும்னு எங்கேயா நடத்திருக்கீங்களா? ரோட்டை மறிச்சிட்டு ரோட் ஷோலாம் பண்ணியிருக்கீங்களா? அங்கே மட்டும் தாராளமாக விட்டுட்டு விஜய்க்கு மட்டும் ஏன் பண்ணீங்க? நான் பேசியிருக்கிறேன். ஆனால் அதுக்காக என்னை மிரட்டுது, என்னை ஒடுக்குது அப்படின்னு பேசுறதெல்லாம் டயலாக். அது எனக்கு தெரிஞ்சு திமுக வந்து ஒன்றும் தொடவே இல்லை அவரை. நான் அதுதான் நினைக்கிறேன். அது செய்யணும்னு முடிவு பண்ணிச்சுன்னா வேறு மாதிரிலாம் இருக்கும். அதனுடைய குணாதிசயம் எனக்கு நல்லா தெரியும். திமுகவுக்கு அரசியலில் இருக்கிற உங்களை மாதிரி என்ன மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். திமுக என்ன செய்யணும்னு ஆரம்பித்தாலும் செய்ய ஆரம்பிச்சிடும். செய்யவே இல்லையே. புரியுது? என்ன செய்தது உங்களுக்கு? கண்டிஷன் போட்டிருக்கு. கண்டிஷன் நீங்கள் மீறாமல் நடத்திட்டு வந்துட்டீங்களா? சொல்லுங்கள். முதல் நாள் போனால் பெரம்பூருக்கு போக முடியல, பெரம்பலூருக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். நேரம் இல்லை, நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டீங்க, அதனால் வந்துட்டீங்க. போக வேண்டாம் யாருன்னா சொன்னாங்களா? அதுக்கு ஒரு டயலாக், ஒரு கதையை ஒன்று ஜோடிக்கிறார். அடுத்த முறை நான் கட்டாயம் வந்து உங்களை சந்திப்பேன், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன் அடுத்த நாளே போயிட்டு வா, நின்றுட்டு பேசிட்டு வாங்க. யார் தடுக்க போகிறாங்க?